ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. அதனால் ஒரு பாத்திரத்தில் வந்து 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் கிட்ட வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூடவே சர்க்கரையும் வந்து தேவையான அளவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 3 பொருளையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுப்பில் கொண்டு போய் வைக்கணும். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா கிண்டி விடணும். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் தான் வச்சுருக்கணும். இந்த ஸ்வீட் செய்கிறது வந்து ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்றைக்காவது லேசியாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து இந்த ஸ்வீட் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். 5 to 7 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். இந்த கண்டிஷனில் வந்து நெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வைக்க போகிறோமோ அதில் வந்து நெய் வச்சு கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த 2 கப்பு தான் வந்து எடுத்திருந்தேன். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த 2 கப்பில் எடுத்து நான் உள்ளே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜெல்லி ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் இந்த ரெசிபி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.